லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. உணவே மருந்துங்க. அந்த உணவை வச்சு நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு பார்லி அரிசி போட்டுக்கலாங்க. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறதை தடுக்கிறது. அதே போல் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுது. அது கூடயே கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. நம்ம பார்லி அரிசியை நம்ம கஞ்சியாவோ சாதமாவோ தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். எந்த கப்பால் நம்ம பார்லியை அளந்தமோ அதே கப்பால் அரை கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்கிறது. அது கூடயே வயிற்றுப்புண் குணமடைகிறது. எந்த கப்பால் நம்ம பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பால் 1/4 கப்பு நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறது. இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெலாம் இருக்கும், கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் 8 ஹவர் ஊறணுங்க. பாருங்கள், 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்துருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வரணுங்க. அரைச்சின்னு வந்ததை நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேங்க. மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க மாவை. இப்போ இந்த மாவை தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் 5 இல்லைன்னா 6 ஹவர் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், 6 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துக்குது. இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் போதுங்க. நம்ம கரண்டி போட்டு இப்போ நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க மாவை. இதில் நம்ம அரிசி சேர்க்காதே தான் நம்ம தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கலாங்க. நல்லா வரும். இந்த தோசைக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி கொடுக்கலாங்க. இந்த பார்லி அரிசியில் நம்ம சாதம் கஞ்சி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டோட ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணிக்கிறோங்க. நம்ம பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துச்சு. நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் எல்லா பொருளும் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டதுனால தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. நம்ம தவாவில் கூட ஒட்டாத வந்துக்குது பாருங்க தோசை. பாருங்க, 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். ஹெல்த்தியான பார்லி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எது இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பார்லி தோசை வாரத்தில் 2 முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்யறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.